thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our life. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our life. Arise, 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 arise. Take your place, be enthroned on our praise. Arise, King of kings, holy God, as we say, arise, arise, arise. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our life. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 arise. Take your place, be enthroned on our praise. Arise, King of kings, holy God, as we say, arise, arise, arise. Oh yeah, we lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praise. Arise, take your place, be enthroned on our praise. Arise, King of kings, holy God, as we say, arise, arise in our midst, O Lord. எங்கள்
மத்தியில நீங்க எழுந்திருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். Let your enemies be scattered. எங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. Let your enemies be scattered, O Lord. எங்களுக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களாய் காணப்படுகிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. What a great and mighty God we worship. எத்தனை வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். What a wonderful and matchless name we worship, Lord. எத்தனை ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். Thank you, Lord, for your grace and power in our lives. ஆண்டவரே, உம்முடைய துதிகளுக்காய் உம்முடைய வல்லமைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Let your grace and power increase in our lives, O Lord. உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையில பெருக வேண்டுமாய் வேண்டுகிறோம். Let us burn for you, Lord. உங்களுக்காய் நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Let us make everything, Lord, and make the crooked path straight for us, O Jesus. எங்களுக்காய் கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடியால் நன்றி. Lord, let us prepare the way for your coming, O Lord. உம்முடைய வருகைக்காய் எங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, please mold us and make us. எங்களை வணைந்து கொள்ளுங்க, எங்களை உருவாக்குங்க. Let our lives be a pleasing sacrifice to you, Lord. உங்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பலியா எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். Lord, we give you this service into your hands. இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். From the start to the finish, let your glory descend upon us, O God. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உம்முடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வருகிறதாய் காணப்படட்டும். Speak to us, O Jesus. நீங்க எங்களோடு பேசுங்க. Speak to us, O Lord. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. Let us see greater things, Lord. பெரிதானவைகளை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let us see greater things, Lord. பெரிய காரியங்களை பார்க்க உதவி செய்யுங்க. In Jesus' name I ask this prayer. Amen and amen. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். Hallelujah. Hallelujah. How many of you are happy today evening? இந்த சாயங்கால வேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? We're going to praise and worship our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதியினாலும் ஆராதனையினாலும் உயர்த்த போகிறோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், ஓ கிண்ணரம் தம்புரோடு துதிப்போம், ஓ வான்பூவில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். எக்காலத்தோடும் அவரை, ஓ கிண்ணரம் தம்புரோடு துதிப்போம், வான்பூவில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இயேசு தேவகுமாரன் உன்னத சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். இயேசு தேவகுமாரன் உன்னத சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து
அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு நன்றியோடு இயேசுவே துதியோடு அவர் சமூகம். Oh, your name is good, oh God. நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Hallelujah. Our God is good. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He is, amen, forever good to us. அவர் என்றென்றைக்கும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். As we're living in the last days, நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். we need the grace of our God in our lives more than ever. முன்னாடி இருந்ததை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட நம்ம வாஞ்சிக்க வேண்டும். Because the world is going somewhere. ஏனென்றால் இந்த உலகம் வேறு திசைக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. So we need His grace, we need His power to sustain in Him. நாம் நிலைத்திருக்கும்படி அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் காணப்படுகிறது. So this song says, these are the days of Elijah. We should have the power of Elijah in us. இந்த பாடல் இதை பத்தி சொல்லுகிறது. இது எலியாவின் நாட்களாய் காணப்படுகிறது. எலியாவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறதா இருக்கிறது. We have to stand for the word of God in these last days. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Yes, with the power that He has given us, we have to stand for Him. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையின் மூலமாய் நாம் அவருக்காய் நிற்க வேண்டும். These are the days of Elijah, declaring the word of the Lord. And these are the days of His servant Moses, righteousness be restored. And though these are days of great trial, of famine and darkness as war, still we are in the voice desert, crying, preparing the way of the Lord. Riding on the clouds, oh shining like the sun. Oh, at the trumpet call, lift your voice. It's the year of Jubilee, and out of Zion the salvation come. Behold, He comes, oh riding on the clouds, oh shining like the sun. Oh, at the trumpet call, lift your voice. It's the year of Jubilee. Out of Zion, salvation come. These are the days of Ezekiel. Oh, dry bones becoming as flesh. Oh, these are the days of your servant David, rebuilding the temple of praise. Oh, these are the days of the harvest. The fields are as wide in the world, and we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, He comes, oh riding on the clouds, oh shining like the sun. Oh, a trumpet call, lift your voice, it's the year of Jubilee. Oh, out of Zion, salvation come.
trumpet call, lift your voice. It's a year of jubilee. Oh, out of Zion is salvation come. There's no God like Jehovah. 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 Behold the God riding on the cloud, oh, shining like the sun. Oh, I trumpet call, lift your voice. It's the year of jubilee. Oh, out of Zion is salvation come. Behold the God, oh, shining like the sun. Oh, lift your voice. Out of Zion is salvation come. These are the days of Elijah, declaring the word of the Lord. Oh, these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are great trials of famine and darkness and war, still we are the voice in desert crying, preparing the way of the Lord. Behold the God, oh, lighting on the clouds, oh, shining like the sun. Oh, a trumpet call, lift your voice. It's the year of jubilee. Oh, out of Zion is salvation come. Behold the God, oh, riding on the clouds, oh, shining like the sun. Oh, a trumpet call, lift your voice. It's the year of jubilee. Oh, out of Zion is salvation come. These are the days of Ezekiel. Oh, dry bones becoming as flesh. And these are the days of your servant David, rebuilding the temple of praise. And though these are days of the harvest, the fields are as wide in the world, and we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold the God, hey! Oh, shining like the sun. A trumpet call, lift your voice. Year of jubilee. Oh, out of Zion is salvation. Behold, behold, he comes. My God is coming among the clouds. Yeah. Oh, lift your voice. Year of jubilee. Yes, Lord. Behold, he comes riding on the cloud. Hey, shining like the sun. Oh, a trumpet call, lift your voice. It's the year of jubilee. Oh, out of Zion is salvation come. Let's all clap our hands and praise God. Oh, He is going to come soon. Our God is going to come soon. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாய் Yes, He is வருகிறார். going to come soon. அவர் சீக்கிரமாய் வர போகிறார். Yes, let's all rise up and worship. எல்லோரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆயத்தப்படுவோம். No matter whatever happens in our lives, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் we have to worship Him. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். We have to worship in each and every moment and minute. எல்லா நேரங்களிலும் எல்லா நிமிடங்களிலும் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because He is grateful and He is faithful to us. ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் எல்லா நிலைகளிலும் இருக்கிறார். Yes, He is a faithful God. எத்தனை உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். We have to think and praise Him and thank Him and worship Him for that. நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களையும் நினைவுக்கு கொண்டு வந்து அவருக்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு நன்றியை செலுத்துவோம். Yes, what a wonderful God you are, Lord. எத்தனை அருமையான தெய்வம் நீர். பலவீனத்தில் பல நீரே தேடும் பொக்கிஷம்
வச்சிடுவே எனக்கெல்லாம் நீரே. சொல்வோமா இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே பாத்திர நீரே எங்கள் இயேசுவே இரட்சகரே பாத்திர. பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே எனக்கெல்லாம் நீரே. உம் கரத்தால் என்னை தூக்கி நீ உலர்ந்த என்னையும் உயிர்ப்பித்தீர் எனக்கெல்லாம். சொல்லுவோம் எனக்கெல்லாம் நீரே இயேசுவே இரட்சகரே பாத்திர. ஓ எந்தன் இயேசுவே பாத்திர. You are my strength, O Lord. You are my strength when I am weak. You are the treasure that I see. You are my all in all. Seeking you as a precious one, Lord, to give up, I'd be a fool. You are my all in all. உம்மையோடு அவரை நோக்கி what is your name, O Lord? Oh, Jesus. What is your name? Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Oh, Jesus, Jesus, Lamb of God. Worthy is your name. Oh, Jesus, Lamb of God. Worthy இயேசுவே என் இரட்சகரே இயேசுவே இரட்சகரே பாத்திர. நீரே 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 இயேசுவே ஓ பாத்திர. Praise and honor. I sing praises to your name, yes. Oh Lord, praises to your name. Oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name.
வளர்த்தீர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து சுகத்தை தாங்கப்போ, பலனை தாங்களே, மறுரூபமாக்குங்க எங்களே. அல்லேலூயா. இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு மறுரூபம், இப்பொழுதே வாழ்க்கையில் ஒரு மாற்று. ரமணாதரணா your people, O God. Let your perfection be among your people. Oh, Rashabahanta Kabarahandare. Oh, Rahasyandalama. Yerabalama. Ella balavingal marakko. Ella asukkangal vilaguvaதாக. Oh, Rabakathira Syandalama. Oh, Ribdala Shabalama. Hallelujah. Ella asukkangal ஹalleluya விலகுவதாக. தேவனுடைய பரிசுத்தம் ஆட்கொள்ளட்டும். ரோஷபரதி அந்தரே நகரலரப ஷபலபரபோ ரே சகுர ஹம்தலரபா. Let your healing fall upon your people, God. Hallelujah. Let your deliverance fall upon your people. Pitara shabura hamdare re sabura hamdare ba. Shabakata bahat yara baha rokotolo roba hamdala roba shara re sadura hamdala roba karabala baha re shatala roba shabdale re. Wait and see the blessings of the Lord. காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள். Don't quit. நீங்கள் அதிலிருந்து விலகி போகிறவர்களாய் காணப்படாதிருங்கள். Wait. காத்திருங்கள். You will see the blessings of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக Don't rush. நீங்கள் அவசரப்படாதீர்கள். But wait.
காத்திருங்கள். Don't quit. நீங்க அதிலிருந்து விலகி விட்டு You will see the mighty hand of the Lord. கர்த்தருடைய பலத்த கைகளை பார்க்க போகிறீர்கள். You will see the blessings of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். You will see that He is the living God. நீங்கள் அவரே ஜீவனுள்ள தேவன். And through you many will see that, hallelujah, your God is living. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்க மூலமாய் அநேகர் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதை காண்பார்கள். ரகுதரவ ஷதரரிமானா அரிகதக ரகுதனா யேஷகுரஹதியந்த நிமனகு ருஹுதியந்துர ஷபலஹந்தல்தரா ரஹுதன் மனதியந்துரே யேஷதரபஹந்தலரபக்கதர ரஹதினா நசதரபல. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. Thank you for your presence, oh God. Hallelujah. 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 Rumana sagurahadi antalara. Shabakar. அவருடைய நாமத்தை நீ உயர்த்த உயர்த்த உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீ இருக்கிற இடத்தில் உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி காண்பிப்பார். நீ வேலை செய்கிற இடத்தில் கர்த்தர் உன் பேரை ஹல்லேலூயா பெருமைப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You will be singled out. Hallelujah. Thank you, Lord. Thank you. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பாத்திரராகி உமக்கே செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைலிங்கல் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும்போது அல்லேலூயா அதற்கு ஏற்றபடியாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். காலை கரும்பூர் ஆராதனையிலும் கர்த்தர் உண்மையுள்ள தேவன், உத்தமமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்ற வார்த்தை வந்தது. காலை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். கபடற்ற உத்தம, இந்த உத்தமம் என்ற அந்த வார்த்தை கர்த்தர் தொடர்ந்து நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாற்றத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்ல நம்முடைய சுவாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மனித சுவாபத்தோடு நம்ம வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்காம, பிகாஸ் தட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட். நீங்கள் பேதுருவில் வாசிக்கும் போது அவர் அப்படி, அதனால அவரை போல யாரையா பார்த்தா அவருக்கு சந்தோஷம். அதனால நாத்தன் மேலே பார்த்துட்டு பட்டுன்னு சொல்லிட்டாரு, கபடற்ற உத்திரமே சில வேலை. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை நமக்கு யுத்த ஜெபம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலை பெண்கள் ஜெபம் இருக்குது. வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு ஹாஃப் நைட் ப்ரேயர் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு ஜெபம் இருக்குது. அதனால் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சனிக்கிழமை உபவாச ஜெபமில்லை சிபிஎம் கிளாஸ் இருக்கிறது. ஆகினால் இந்த காரியத்தில் கலந்து கொள்ளும். கேலண்டர்ஸ் யாராவது வாங்காமல் இருக்கீங்களா? இங்கே ஈவினிங் சர்வீஸில் 2025 கேலண்டர்ஸ் யாராவது வாங்காமல் இருக்கீங்களா? எல்லோரும் வாங்கிட்டீங்களா கேலண்டர்ஸ்? சரி. யாரும் வாங்கலையா? சரி, எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி சரி. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலண்டர் வேணும்னா நீங்கள் அதுக்கு விலைக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை கொஞ்சம் கேலண்டர்ஸ் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும்.
Check. Let's bow down our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful day, Lord. ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த ஆராதனைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. And as of now, we come before your presence. We bow down before your feet. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்திற்கு முன்பாக நாங்க எங்களை சமர்ப்பிக்கிறோம். Fill us, Lord, with your power. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். Give us a heart to understand what you are going to speak to us. நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாரும். Help us to do what you want us to do. நீர் எங்களை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை எங்க வாழ்க்கையில செய்யும். Holy Spirit, have control of this time, Lord. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தின் மீது நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். You speak to us. நீர் எங்களோடு பேசும். You reign, you rule, and you do everything, Lord. நீர் அரசாளுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. In the name of Jesus, I ask this prayer. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. So we've been listening to many messages, right? நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். That to this last week we have been loaded with beautiful messages. கடந்த வாரம் முழுவதும் அத்தனை செய்திகளால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். And God is doing something in our midst. நம் மத்தியில கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். He is speaking to each and every one of us. நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். So we am sure that these are the last days. எனவே நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் இது கடைசி நாட்கள். So God is molding us, shaping us, transforming us just to reflect him. To be, you don't have to, because either the last days means you cannot just go and say about Jesus, but you need to be just like him. People need to see Jesus in you. இந்த கடைசி நாட்களில நம்ம ஏதோ இயேசுவை பற்றி சொல்லுகிறோம் என்பதல்ல, இயேசுவாகவே நம்ம இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்ம இந்த நாட்களில உருவாக்குகிறார், மறுரூபப்படுத்துகிறார், தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். So as we are standing in the last minute, இந்த கடைசி நிமிஷத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். and as we have heard about the power of God, the authority of God, living in the filled with the anointing of God, we have been listening to all this. நம்ம அநேக நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய அதிகாரத்தினாலும் நம்ம நிரப்பப்பட்டு இந்த கடைசி நாட்களில் வாழ வேண்டும் என்று கேட்கிறோம். So it is very essential to know who we are in Christ. எனவே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்னு நம்ம அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமா இருக்கிறது. Our authority, how we need to walk and talk and operate in that authority. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தில் எப்படி நம்ம பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியம். So how many of you have mountains in your life? எத்தனை பேருடைய வாழ்க்கையில மலைகள், பர்வதங்கள் இருக்கிறது? என்ன சிஸ்டர், நீ எவ்வளவோ நிறைய இருக்குன்னு சொல்றீங்களா? Are you telling that, oh, I have so many mountains? Yes, I know. You are standing before your mountains. நீங்கள் எல்லாரும், எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு மலைக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறீங்க. It might be your sickness, or you might be having a doctor's report, or your family problems, relationship, something, you're going through. அந்த மலை எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பலவீனமா இருக்கலாம், நீங்க கடந்து போகிற கடினமான சூழ்நிலை, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் ஆக இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு மலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க. Okay, today the Lord wants to speak to us from Mark chapter 11 verses from 20. இன்றைக்கும் மார்க் 11வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். 21வது வசனத்தை 20 to 24. 20லிருந்து 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
Hallelujah. Hallelujah. So when we have read this, it encourages us, these words இந்த from வார்த்தையை the நம்ம word of God. படிக்கும் பொழுதே இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறது. So I'm sure if God is speaking with these verses, I'm sure God wants to take out these mountains away from you. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச வேண்டும் என்று இருக்கிறாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மலைகளை அகற்ற ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். So we see here, whosoever can have whatsoever he saith. தன்னுடைய வாயினால எதை சொல்லுகிறார்களோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். Yes, whosoever, that is whosoever it might be, எவனாகிலும் and can have whatsoever he saith. தான் சொல்லுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறான். Wow, it's great to hear. அது கேட்கிறதுக்கே ரொம்ப இன்பமா இருக்கு. So verily I say unto you, whosoever shall say unto this mountain, be thou removed and be and cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So he shall have whatsoever he saith. That is, you can say, I shall have whatsoever I saith. நீங்க எல்லாரும் உங்களுடைய இதயத்துல நீங்க பார்த்து சொல்லிக்கலாம், நான் எதை சொல்லுகிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன். Okay, there is a twist. Let's learn it later on. Okay, so we see here in this passage, Jesus is coming from Bethany and he is really hungry. So he sees a fig tree and he sees that the fig tree doesn't have fruit in it. இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், பெத்தானியாவிலிருந்து இயேசு வந்து கொண்டிருக்கிறார். வர வழியில அத்தி மரத்துல கனி இல்லாததை பார்க்கிறார். So he's cursing it, but the people with him, they just, okay, something is doing, but there was no change immediately. So everybody just passed by. அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே அந்த கனி இல்லாததனால சபிக்கிறார். சபிச்ச உடனே அந்த மரத்துக்கு எதுவுமே ஆகல. அதனால சீஷர்கள் ஓகே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படினு சொல்லி. But when they returned back, they saw and they're saying, Lord, see that the tree that you are cursed doesn't have fruit in it. அப்ப அவங்க திரும்பி வருகிற வழியில சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ரபி நீங்க சபித்த அத்தி மரம் பாருங்க பட்டு போயிற்று அப்படினு சொல்றாங்க. But I tell you in John 6:33, why? Because our God's words, it is the spoken word that is spirit and life, it says in John 6:33. நம்ம யோவான் 6:33ல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். Because every time Jesus spoke something, it did happen, there was a change. எப்பொழுதெல்லாம் இயேசு ஒரு காரியத்தை அவர் வாயினால் சொல்லுகிறாரோ அந்த இடத்துல அந்த மாற்றம் நடைபெறுகிறது. அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது. He spoke to the boisterous wind and the storms and the seas and it calmed. அலைமோதி கொண்டிருந்த அலைகளையும் அந்த காற்றையும் பெருங்காற்றையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். He spoke out to Lazarus, come out, and he came out of his grave. After 3 days he came out. மரித்து போன லாசரு கல்லறையில இருக்கும் பொழுது அவரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அவன் உயிரோடு எழும்பி வருகிறான். And in the Old Testament we see God, he commands the ravens to bring to sustain Elijah. He is asking the ravens to bring the bread for Elijah. பழைய ஏற்பாட்டில் எலியாவுக்கு போஷிக்கும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்தில் காகங்களுக்கு பேசுகிறார். காகங்கள் கட்டளையிட்டபடியே வந்து செய்கிறது. And when our Lord was in the earth, he healed the leper. He spoke and the lepers were healed. இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது குஷ்டரோகிகளை பார்த்து பேசுகிறார். பேசியபடியே அவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. So we see all this throughout the Bible. இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வேதாகமம் முழுவதும் பார்க்க முடியும். So we need to speak. That is what we see in this verse. We need to speak to a mountain of opposition. இதையே தான் இந்த மார்க்கில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய எதிராய் இருக்கிற மலையை பார்த்து நம்ம பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். So what are you doing in your lives? Are you speaking to your mountain, or are you talking about your mountain to God? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலையை பார்த்து பேசுறீங்களா இல்ல உங்க மலையை பற்றி ஆண்டவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? Come on, speak. நீங்க பேசுங்க, என்னோட பேசுங்க. இசப்பா இந்த அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க பாத்துக்கோங்க. Are you saying that? Are you talking to God about your children, your rebellious children? Lord, you need to do something about him. நீங்க தேவனிடத்துல போய் முரட்டாட்டமாய் நடந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நீங்க தேவனிடத்துல போய் சொல்றீங்களா?
how do you do it? நீங்க- I have seen many people they say, when they cast out demons, they say, Lord, you cast it right now out of him, they ask. நிறைய பேர் பிசாசுகளை துரத்தும் பொழுது என்ன சொல்வாங்கன்னா, தேவனே நீங்க இப்போ அந்த பிசாசை அவனிடத்துல இருந்து எடுத்து போடுங்க, துரத்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க. But God has given you and me the authority, the power to cast out, to speak to our mountains, to speak to your problems. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறார். மலையை பார்த்து பேசும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். See, in a family, when we are there, we have some strange relationship and your marriage is not working, you need to speak to it. நம்ம திருமணத்துல இருக்கும் பொழுது வித்தியாசமான உறவுனால சரியான உறவுல நம்ம இருக்க முடியாது இருக்கும் பொழுது அந்த உறவுகளை பார்த்து நம்ம பேச வேண்டும். You need to rebuke that spirit of division, the spirit, the serpent spirit that brings a division in the family. பிரிவினையை உண்டாக்குகிற சர்ப்பத்தின் கிரியைகளை பார்த்து நம்ம பேச வேண்டும். You need to rebuke it, get out of this marriage. அந்த ஆவியை பார்த்து நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தை At the same way, you need to rebuke the spirit, the rebellious spirit out of your child. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிசாசின் கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும், பேச வேண்டும். And is your money being drained out? Your finances? நீங்க சம்பாதிக்கிற உங்க பொருளாதாரம் உங்களை விட்டு அப்படியே அகன்று போகிறதா? Immediately you need to rebuke the spirit that drains out your money. அதை அகன்று போக வைக்கிற கிரியைகளை பார்த்து நீங்க கடிந்து கொண்டு பேச வேண்டும். Then why shouldn't we pray about it? You must be asking now. அப்போ நம்ம ஏன் அதை குறித்து ஜெபிக்கவே கூடாதான்னு நீங்க யோசிக்கலாம். But here the word of God says, speak to your mountains. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க மலையை பார்த்து பேசுங்கள் என்று. Maybe your promotions are held up, people are just struggling that you don't get it. உங்களுடைய ப்ரமோஷன் உங்களை விட்டு அகன்று போய் கொண்டே இருக்கும், ஜனங்கள் வந்து உங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைக்கலாம். Rebuke the spirit in that person who is hindering or making some schemes and planning things that you don't get your promotion. You rebuke that spirit in that person. உங்களுடைய ப்ரமோஷனை தடுத்து நிறுத்துகிற, தந்திரமாய் செயல்பட நினைக்கிற மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நீங்க கடிந்து கொண்டு பேசுங்க. Now, how can you speak, when you know that who you are, when you know that you have the authority and power in you, and you know who you are in Christ, you can boldly speak to it. எப்படி நம்ம பேச முடியும்? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்குள்ள தேவன் ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, நீங்க தைரியமாய் அந்த கிரியைகளை பார்த்து கடிந்து பேச முடியும். Because we serve a God who does miracles. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். His mountain moving miracles he does. அவர் மலைகளை அகற்றி போடக்கூடிய ஒரு வல்லமையுள்ள அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். One of these days I saw a thing on YouTube, one person, the tornado was coming and she was just rebuking it. Stop, you don't have any right to come near my house. And the tornado just went away from her house. I don't know how many of you saw that. YouTubeல இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிற டொர்னேடோ, ஒரு பெரிய புயல், அந்த புயல் வந்து கொண்டே இருக்கும்போது அந்த புயலை பார்த்து பேசுறாங்க, நீ அங்கேயே நில்லு, இந்த இடத்தை நீ கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி பேசுறாங்க அந்த புயல் கூட. அப்ப அவங்க வீட்டு பக்கமே அது வராம அது கடந்து போய் விடுகிறது. So many of you, as I was speaking to you, will be thinking, yes, God can stop, the storms and the waves, and when He speaks, anything can happen. But how is it that I can speak? You might be thinking. கடும் காற்றையும் அலைகளையும் பார்த்து இயேசு அன்னைக்கு பேசி கட்டளை கொடுத்தார், அது அவரால முடியும். ஆனா நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படி அதை செயல்படுத்துவது என்று நீங்க யோசிக்கலாம். See, we are created in the image of God. நாம் தேவனுடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். And we are nothing without Him. We are nothing. நம்ம அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. He has given us a power and authority. We are operating in the spiritual realm through the kingdom of God. நமக்குள்ள வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல கிரியை செய்கிறதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். As citizens, we have the access, the assets and the authority from the kingdom of God. பரலோக வாசிகளா இருக்கிற நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். As a child of God, as the kingdom person, we should never fear
anybody. தேவனுடைய பிள்ளையாக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. Because the Spirit of God is in us. You have the anointing of God in you. தேவனுடைய ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. And I said, God is the authority behind the authority that you have. நீங்கள் உங்களுக்குள்ள He is the force behind that authority. உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்திற்கு பின்னாக செயல்படக்கூடிய ஒரு உந்து சக்தி தேவனே. Oh, hallelujah. So that's why I always tell you are a very special person in this earth, walking on this earth. அதனால தான் நான் உங்களை அடிக்கடி பார்த்து சொல்லுவேன், இந்த பூமியிலேயே இருக்கிறவங்களுக்குள்ள மிக விசேஷமாய் நடக்கிறவர்கள் நீங்க மாத்திரம்தான். Don't ever compare yourself with others. உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு கூட ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. You carry that heavy, that anointing, that glorious anointing in you. தேவனுடைய மகிமையான விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள நீங்க பெற்றிருக்கிறீங்க. Yes, Luke 10:19, we all know this, you know. Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the powers of the enemies, and nothing shall by any means hurt you. நான் உங்களுக்கு பூமியில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். And also, not only that, Matthew 18:18 we say, I assure you and most solemnly say to you, whatever you bind on earth shall be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. மத்தேயு 18:18 வாசிக்கிறோம், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். So we have these promises, these verses that God has given us. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு உண்டு. When I say speak to your mountain, it's not thinking that I'm rebuking it because I'm shouting something is going to happen. நீங்க அதை பார்த்து பேசுங்கன்னு நான் சொல்லும் பொழுது, எதையோ நீங்க அதை பார்த்து கடிந்து கொள்ளும் பொழுது, நீங்க கத்தி கடிந்து கொள்ளும் போது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு கிடையாது. It's because of your anointing in you. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால ஒரு மாற்றம் உண்டாகும். He is the power inside of me. ஆவியானவரே நமக்குள்ளாக இருக்கிற வல்லமை. So we speak in that authority that not me but God is in me. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவன் பேசுகிறார் என்கிற ஒரு எண்ணம். Many times, you know, we say we have faith in God. நம்ம நிறைய நேரம் சொல்லுகிறோம், தேவனிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன். But in private, when you see, you know, with your wife or husband or children or your friends, you say, oh, this mountain, no, it's not like that mountain. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். You know, this is what you say. But when you come out, you say, oh, I have mountain moving faith, we say. நம்ம வெளிப்புறமாக நம்ம நிறைய பேர்ட்ட பேசும் பொழுது மலையவே அசைக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு பேசுவோம். ஆனா நம்முடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது இதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது, இந்த மலையெல்லாம் என்னால அசைக்கவே முடியாது அப்படின்னு பேசி கொண்டிருப்போம். But today, God, I'll tell you, you know everything, you know, nothing I'm saying new to you. But today, God wants each and every one of you, you know, He wants you to live with that bold faith, this audacious, bold faith in you. நான் உங்களிடத்துல ஏதோ புதிதான காரியத்தை சொல்லல, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த ஒரு மிக தைரியமான ஒரு விசுவாசத்தை நீங்க கொண்டிருக்கிறவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். A bold faith to speak to any mountain that you are facing. மிக மிக தைரியமான ஒரு விசுவாசம், உங்க மலையை பார்த்து தைரியமாய் பேசக்கூடிய ஒரு விசுவாசம். Don't ever cry, never be depressed. ஒரு நாளும் அழாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. It's a mountain moving declaration of faith that comes out of your lips. மலைகளையே அசைக்கக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து கொண்டு வாங்க. Now, where does this, you know, to speak like this, what is that fuel that you need? நீங்க இப்படி பேசணும்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு எரிவாயு உங்களுக்கு வேண்டும்? You know, when you are in the presence of God, when you pray, when you have a very good relationship with God, when you sit with Him under His feet, and when you have a very good prayer life, automatically you have this power in you that will make you to speak boldly to your mountain. நீங்கள் தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, தேவனோடு அதிகமாய் நேரம் செலவிடும் பொழுது, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நிச்சயமாக தைரியமாக தானாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க நாவிலிருந்து கடந்து வரும். Okay, you will be saying, okay, everything is fine, but how do I know that I have authority? You know, I'm not that good, and anything, you know, simply you just don't take anything like that. எல்லாமே ஓகே தான், ஆனா எனக்கு எப்படி தெரியும் எனக்குள்ள அதிகாரம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு நீங்க யோசிக்கலாம். So I want to, you know, give an illustration today with an umbrella. இந்த நாள்ல இதற்கு உதாரணமாக செயல்முறையாக இந்த குடையின் மூலமாக ஒன்னு கற்றுக் கொடுக்க How விரும்புகிறேன். do I know that I have authority?
எப்படி எனக்குள்ள அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். So I'll tell you, when you are under an authority, this is an umbrella, this is authority. When you are under the authority, that is, our God is the sole authority. He is the creator. He is everything. He is the sole creator. He is sovereign God. When you are under the authority of God, தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. தேவன் தான் சிருஷ்டிகர்த்தர். தேவன் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். அவருடைய அதிகாரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, yes, then you will know, God will reveal to you what is beneath you. அப்போ தேவன் உங்களுக்கு கீழாக என்னென்ன இருக்கிறது என்பதை அவரே வெளிப்படுத்தி விடுவார். Otherwise you can never know when you're not under the authority. When you're not under the authority of God, you will never know who you are. You will never know the authority you have. You will never know what is underneath you that you can govern, you can trample down. தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நீங்க இல்ல அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரு, உங்களுக்கு கீழே எதெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு எதையுமே உங்களால தெரிந்து கொள்ள முடியாது. This authority that you are under is the key to us in the spiritual life that we are running. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அதிகாரத்திற்கு கீழே நீங்க இருப்பது என்பது மிக மிக முக்கியமாய் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். You can never get this authority from any other place. This authority means that itself it should be given to you. இந்த அதிகாரத்தை நீங்க மனுஷர்களிடத்திலோ யாரிடத்தில இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனிடத்திலிருந்து இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. It comes from above. So when you are underneath this authority, it comes to you. இது மேலானதிலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அது உங்களிடத்தில கடந்து வருகிறது. Because it is coming from the God of the universe. இந்த பிரபஞ்சத்தின் தேவனிடத்திலிருந்து, பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. So if you're not under this umbrella, is like you're under this, if you're not under the authority of God, then இந்த தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழே நீங்க இல்ல அப்படினா you don't know who you are itself. நீங்க யாருனே உங்களுக்கு தெரியாம போய்டும். Hallelujah. Hallelujah. So okay, we not only that, we have identity with him. நாம தேவனோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். Yes, because Jesus died for me, so I died with him. நான் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். And he rose and I rose. அவர் உயிர்த்தெழும்போது நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். He ascended and I am ascended to the heavenlies. அவர் பரத்திற்கு ஏறினார், நானும் உன்னதத்தில் அவரோடு இருக்கிறேன். So Jesus has given me victory over Satan, so I too have victory. பிசாசின் மேல இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார், எனவே நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். So now I want to give you the definition of authority. எனவே இப்போ அதிகாரம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Authority is officially a legal right to rule. அதிகாரம் என்பது ஒரு சட்டத்திட்டமாக அரசாளும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. A legal right to rule. ஒரு நீங்க ஆளுகை செய்கிறதற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். So now we are talking about authority and God says he has given us authority. We are to rule. நம்ம அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. Are you coming with me? Not just talking about authorities. Each one of us are here to rule. Amen. அதிகாரம் என்பது நீங்க ஆளுகை செய்கிறதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அப்ப நம்ம அதிகாரத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருவரும் ஆளுகை செய்கிறவர்கள். So it is an authorization to make decision within a particular jurisdiction. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நீங்க ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சட்டம், ஒரு அதிகாரம். Yes, that is why I said we are under the authority. We know who is beneath you to rule over it. அப்ப நம்ம அதிகாரம், தேவனுடைய அதிகாரம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கும் பொழுது நம்ம எது மேலெல்லாம் ஆளுகை செய்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். And another illustration, I'll give you another word from the Bible, Luke chapter 7 and 8. Let's see about authority over here. லூக்கா 7வது அதிகாரத்தின் 7-8 வசனங்களை பார்ப்போம். அதுல அதிகாரத்தை பற்றி இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். Can you read that? நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். Okay, we all know this, right? The centurion, he sends friends that one of his soldiers, he's very sick. He sends a word
through the people from the synagogue to Jesus. இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதியை பற்றி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சிநேகிதரை அனுப்பி இயேசுவை ஒரு வார்த்தை சொல்லும்படிக்காக அவர் அனுப்புகிறார். And as Jesus was nearing, he sends a person to Jesus. இயேசு வந்து கொண்டே இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு நபரை அனுப்புகிறார் இயேசுவிடத்துல. And he says now, you know what he says? He says to Jesus, you can say a word and my servant, you know, he will be healed. அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுவே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். You know why he says that? Because he says, because you know, I am under authority and I say, this one, you know, he's under authority. So he say, I am under authority. If I say to one go and he goes, and when he says to another one come and he comes. I am under authority. He's stressing there. இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு இந்த மனுஷன் சொல்லி அனுப்புகிறான். ஏன் அதை சொல்லுகிறார் என்றால் அவரே 8வது வசனத்தை சொல்லுகிறார், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். நான் ஒருத்தனை வா அப்படின்னா அவன் வருவான், நான் போ அப்படின்னு சொன்னா அவன் போவான். எனவே அதிகாரம் என்றால் எனக்கு என்னன்னு தெரியும், எனவே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுகிறான். Oh, so I know that you have an authority, Jesus. Just say a word. Look at this, you know, the faith that he has. He knows the authority, what he carries in him. அப்போ அந்த அதிகாரம், அவன் என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்பது தெரியும். அதனால இயேசுவுக்கு என்ன forgotten me, you should never say such things. இப்படிப்பட்ட காரியங்களை செய்த தேவன் இயேசுவை அனுப்பி நமக்காக அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் இழந்து போனவைகள் எல்லாம் நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறாரே. இவ்வளவு பெரிய திட்டங்கள் நமக்காக நடந்திருக்கும் போது நம்மள பாருங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எல்லாவற்றையும் குறை குறிக்கிட்டு இதை இந்த மலை என்னால் அகற்ற முடியாது அப்படின்னு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். We have a kingdom authority. நமக்குள்ள ராஜ்யத்தின் அதிகாரம் இருக்கிறது. You know, that is why the devil is against you. He's always positioning against you. He wants to take things away from you. அதனால தான் பிசாசு நம்ம எதிர்க்கிறான். நமக்குள்ள கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் நம்ம விட்டு பிடுங்கி எடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிசாசு தேடிக் கொண்டிருக்கிறான். The Lucifer, he lost his authority there in heaven. பிசாசு பரலோகத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்து போயிட்டான். And because he enthroned himself, not God, and he enthroned himself, he kicked out of heaven. So when he came to the earth, he saw this authority in us and he wants back this authority. பரலோகத்துல இருக்கும் பொழுது தேவனை சிங்காசனத்திலிருந்து அகற்றிட்டு தன்னை தானே பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டவன் தள்ளப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அதிகாரம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது அவன் இன்னும் அதிகமாய் நமக்கு எதிராக செயல்படுகிறான். So he wanted this authority that the Lord has taken the back for us. He wanted from us, and so he doesn't want you to know who you are in Christ. He gives you a lot of the problems and things come. You think that God is not with you and you don't know who you are and you don't know you from which kingdom you are operating. You forget everything. நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை நம்ம செயல்படுத்த கூடாது என்பதற்காக பிசாசு நம்ம கிட்ட என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ ஒன்றுமே கிடையாது, நீ யாருன்னே உனக்கு தெரியக்கூடாது, நீ ராஜ்யத்தின் அதிகாரம்னு ஒன்னு இருக்கிறதே உனக்கு தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட அறியாமைகளை நமக்குள்ள செலுத்தி நம்ம யாருன்னே நம்ம தெரிய பண்ணாம போய் விடுகிறான். As we see in Luke 10:19, the word, behold, the Lord has given you the authority to trample on serpents and scorpions. You know, that word is exousia, that it comes 102 times in the Bible. லூக்கா 10:19 வாசிக்கிறோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் என்பதற்கு எக்ஸௌசியா என்ற பெயர். அந்த பதம் மாத்திரம் 102 முறை இந்த வேதத்துல நம்ம பார்க்க முடியும். Power to trample on serpents and scorpions. What is serpents and scorpions? It is the kingdom of evil. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம். சர்ப்பங்கள் தேள்கள் என்றால் என்ன? பிசாசின் ராஜ்யத்தை மிதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அதுதான் சர்ப்பங்கள் தேள்கள். And over all the powers of the enemies. எல்லா சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள. Oh hallelujah. You have that authority and power in you. உங்களுக்குள்ள அந்த வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. Because you know, you are not, I said, you're not an ordinary person. You carry the glory of God in you. நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்கள். We are the kingdom of light. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம சுமக்கிறவர்கள். We have the authority that the Lord has given us. நமக்குள்ள தேவன் கொடுத்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது. Yes, when you are under God authority, you know that you can, you know, overcome anything and everything. தேவனுடைய அதிகாரத்தின் கீழ நம்ம இருக்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். So this authority, the only thing is, you know, you should always remember this umbrella when you under his authority. இந்த அதிகாரம்னு நீங்க இனிமே படிக்கும்போது இந்த கொடையை நீங்க மறக்கவே கூடாது.
So when it is all God given authority and power for us. இது தேவனே நமக்கு கொடுத்த வல்லமையும் அதிகாரமும். So this is the authority and power that we all wanted. We seek after it. இந்த ஒரு அதிகாரமும் வல்லமையும் தான் நம்முடைய வாழ்க்கையில மிக தேவையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. Because this is the ability to control our circumstances. இந்த நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை ஆளுகை எடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த காரியம் இந்த அதிகாரத்துல இருக்கிறது. So when we study the life of Jesus, we see this power working through him. இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சீங்க அப்படினா இந்த அதிகாரம் செயல்படுகிறத உங்களால பார்க்க முடியும். So why do we follow Jesus? ஏன் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம்? Yes, why do we follow Jesus? இயேசுவை நாம ஏன் பின்பற்றணும்? Why did disciples follow Jesus? சீஷர்கள் ஏன் இயேசுவை பின்பற்றினாங்க? Tell me. சொல்லுங்க. Why did the disciples follow Jesus? சீஷர்கள் இயேசுவை ஏன் பின்பற்றினாங்க? Oh, because I love Jesus. ஏன்னா நான் இயேசுவை அதிகமா நேசிக்கிறேன் அதனால பின்பற்றேன். No. They saw the power in Jesus. They wanted the power. Every man wants the power of God in him. இயேசுவுக்குள்ள கிரியை செய்த அந்த வல்லமையை சீஷர்கள் பார்த்தாங்க. அந்த வல்லமை எனக்கு வேணும்னு நினைச்சாங்க. எல்லா மனுஷருக்குள்ளாகவும் அந்த தாகம் இருக்கும். Come on, Jesus exhibited it out. He did many things and these disciples, they were awestruck and they went back of him. இயேசு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதை பார்த்த சீஷர்கள் தானாகவே அவருக்கு பின்னாடி சென்று விட்டாங்க. This power is everything that every man, you can never say, because I'll tell you, any man, no one just wants, if I go and ask him, oh, I don't want anything, nobody will say. யார்கிட்டயா நீங்க போய் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படினா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படினு யாருமே சொல்ல மாட்டாங்க. Because a man goes to work, to get power. ஏனா ஒரு மனுஷன் வேலைக்கு போறான் அப்படினா ஏதாவது ஒரு அதிகாரம் வேணும், வல்லமை வேணும்ங்கிறதுக்காக தான் போறான். To have a status quo, status in I want to have this bungalow, I want to have this house or a car, when he drives he says, oh wow, who I am. சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை காட்டுகிறதுக்கு ஒரு பங்களாவோ that is power. ஒரு காரோ வாங்கி தன்னுடைய அதிகாரத்தை தனக்குள்ள இருக்க வல்லமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான். The urge of every man in him that I need power, I need to rule somebody, I need to do this. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, நான் எனக்குள்ள வல்லமை வேணும், நான் மற்றவங்கள அதிகாரம் செலுத்தணும் அப்படினு ஒரு ஆசை இருக்கும். Yes. So we saw Jesus as a man. He walked on the waters. He was a man who walked on the waters. They saw him do it. இயேசு மனுஷனாக இருந்து தண்ணீர்களின் மீது நடக்கிறார். சீஷர்கள் அதை பார்க்கிறார்கள். He spoke to the boisterous waves and the winds and the storms. அவ்வளவு கடுமையான புயலுக்கும் அலைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கறாங்க. He cast out demons out and the demons came out. பிசாசுகளை துரத்துகிறதையும் அந்த பிசாசுகள் உடனே வெளியேறுகிறதையும் பார்க்கறாங்க. He spoke and the blind eyes opened. குருடர்களின் கண்களை அவர் திறக்கிறார். He spoke and the leprosy left. குஷ்டரோகிகளை பார்த்து பேசுகிறார். குஷ்டரோகம் நீங்கி போகிறது. The 38 years crippled man, he said, arise and walk, and he walked. 38 வருஷமாக முடங்கி கிடந்த மனுஷனை பார்த்து பேசுகிறார். அவன் சுகமாகிறார். And he also saw Jesus stop the funeral and he said the funeral, they were going on a procession. He stopped and he said, come on, arise up, and he arose. கல்லறைக்கு போகிற அந்த பாடையில இருக்கிற மனுஷனை பார்த்து பேசுகிறார். அவன் உயிரோடு எழும்புகிறான். And again Jesus spoke, and the man in the grave, Lazarus, 3 days he was in the grave. He said, come out, Lazarus, and Lazarus came out. 3 நாட்கள் கல்லையில வைக்கப்பட்டிருக்கிற லாசருவை பார்த்து பேசுகிறார். லாசரு உயிரோடு வெளியே வருகிறார். And that is what the disciples saw, and we hear and we see, and this is the needed power of this hour. சீஷர்கள் இதை பார்த்தார்கள், இதை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தார்கள், இதையே தங்களுடைய வாழ்க்கையில் வேணும் என்று விரும்பினார்கள். God wants to give this power to us. இந்த வல்லமையை கர்த்தர் நமக்கும் கொடுக்க விருப்பப்படுகிறார். He has already given you. He has anointed you. இதை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கான அபிஷேகத்தை நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். And you need to walk in it. That's what God is saying. Speak to your mountains. Speak everything. Speak to it. Don't speak about it. நம்ம அந்த அதிகாரத்துல நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அந்த மலைகளை பார்த்து பேச வேண்டும். அதை பற்றி மற்ற இடத்துல பேச வேண்டும் என்பது அல்ல. So in John 14:12 we say, you will do greater works than these. These are the things. We will do this and we will do greater things than this. Means when you are under the authority of God gives you the authority and power, and when you speak, you can do these
things what Jesus did, and he will do greater things than this. யோவான் 14:12 நம்ம வாசிக்கிறோம், நான் செய்ததையும் செய்வீர்கள், நான் செய்ததை காட்டிலும் பெரிதான காரியங்களையும் செய்வீர்கள். பெரிதான காரியம் என்றால் என்ன? தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழே நம்ம கீழ்ப்பட்டிருந்து நம்ம மலைகளை பார்த்து பேசி அற்புத அடையாளங்களை செய்வது. Yes, let's all say we will see greater works than these. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோமா, நான் பெரிய காரியங்களை பார்க்க போகிறேன். Yes, because we have the authority and power of God in us. ஏன்னா தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் எனக்குள்ள இருக்கிறது. The power and ability to control the storm, you know, the storm and the seas, it heard the voice of the second Adam. புயலையும் கடலையும் அடக்கக்கூடிய இரண்டாம் ஆதாமுடைய சத்தத்தை அவைகள் கேட்டன. So when it heard the voice of Adam, because he had this dominion, he has everything in him, it need to stop. ஏன்னா முதலாவது ஆதாமை படைக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆதாமுக்கு எப்படி ஆளுகை கொடுத்திருந்தாரோ, சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேர் இதுக்கு மேலும் ஆளுகை கொடுத்திருந்தது போல இயேசு தன்னுடைய கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது அவைகள் அந்த இரண்டாம் ஆதாமுடைய சத்தத்தை கேட்டு நிற்கத்தான் வேண்டும். Yes, I prophesy today to you that this type of power is we are going to see this in this church. In each and every one of you, God is going to do. As you move out, as you go out to your workplace, in the marketplace, God is going to use you, and God is going to, make His name be glorified through you. இந்த இடத்திலிருந்து தீர்க்கதரிசனமாய் வருகிற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இதே வல்லமை, இதே அதிகாரத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட போறீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, நீங்க போகிற இடத்துல இப்படிப்பட்ட வல்லமையுள்ள கிரியைகளை நடப்பிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். So it's just not we love Jesus to follow, but we want the power. We know who He is, who my Jesus is, we know, and that is why we take this power and authority in Jesus name, and we are going to walk in that. இயேசுவை பின்பற்றுகிற நாம் இயேசுவுக்குள்ள இருந்த இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் போலவே நாமும் அவரை பின்பற்றி அவர் போலவே நம்ம செய்ய போகிறோம். Okay, now let me come to Peter, John and James. இப்பொழுதும் பேதுரு, யாக்கோபு, யோவானை பற்றி பார்க்க போகிறோம். So Peter, James and John, they were a businessman partnering, in a fishing company, and the president was Zebedee. இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் மீன் பிடிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிசினஸ்ல ஒரு கம்பெனில அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த கம்பெனியோடைய தலைமைத்துவத்துல இருக்கிறவர் தான் செபதேயு. I'm talking from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நான் பேசுகிறேன். So they're all partners in fishing company. அவர்கள் எல்லாரும் அந்த மீன்பிடி தொழில்ல பங்குதாரர்களா இருக்கிறாங்க. Now they went to catch fish. அப்ப எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. So they caught no fish that night. அந்த இரவுல அவர்கள் எந்த மீனையும் பிடிக்கல. Powerless, they came back. அவர்கள் வல்லமையே இல்லாதவர்களாக திரும்பி வந்துட்டு இருக்காங்க. And it says over there in the word of God, it says they were mending their nets, it says. அவர்களுடைய வலைகளை அவங்க சரி செய்து கொண்டிருந்தாங்க. They did not fish anything. Why should they mend their nets then, right? You should think about it. அவங்க மீனே பிடிக்கல, அப்ப எதுக்காக வலையை சரி செய்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. Because as they had put that net, it came back empty. So they just have to take it and roll it and keep it. But they were doing some mending work. அந்த இரவுல அந்த வலையை போட்டப்போ எந்த மீனுமே அதுல அகப்படல. அப்ப எந்த மீனுமே அகப்படாத வலையை திருப்பி அவங்க ரோல். That means it shows they were so depressed, no business, no money. They cannot go back and see Mrs. Peter over there at home. No money, the company is in loss. No fish, the fish ruled them. They are now powerless, so depressed that they did not, because they were so professional in their work. It is a company that they were running. It was a big they had many boats over there. அந்த வலைகளை அவங்க அலசி கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோமே. அப்போ எது மீனுமே பிடிக்கல அப்படின்னா எந்த வருமானமும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பேதுருவால நிம்மதியாக அவனுடைய மனைவியை போய் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ எந்த ஒரு காசும் அவன் இடத்துல இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சரி எதுவுமே இல்லாததுனால அட்லீஸ்ட் இந்த வலையவாது நம்ம அலசி கொண்டு இருப்போமேன்னு சொல்லி அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. So as they were mending their nets, a man comes, Jesus comes, and he's just walking on the beach and real cool. He says, you caught anything? அந்த இடத்துல இவர்கள் எல்லாரும் அவ்வளோ சோர்வோட அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயேசு ரொம்ப கூலா அந்த இடத்துல நடந்து வந்து ஏதாவது வச்சிருக்கீங்களா, ஏதாவது பிடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. How is your business going on? அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன தொழில்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். Then Peter says, all night we fished and we caught nothing. பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் நாங்க மீன் பிடிக்கிறதுக்காக போனோம், ஒரு மீனை நாங்க பிடிக்கல. So here he is saying the fishes won us. We didn't have
dominion over the fish. So the fish won us, that means. பேதுரு அப்ப இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, மீன்கள் ஜெயிச்சு விட்டது, நாங்க மீன்கள் மேல இருந்த எங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியல, இழந்துட்டோம், மீன்கள் இப்போ ஜெயமாய் வாழ்ந்துட்டு இருக்குது. But now the man who was talking is he was the second Adam, has shown up now again to Peter. He didn't know that. இயேசு இந்த இடத்துல அவருக்கு பேதுருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிற இயேசு தான் அந்த இரண்டாம் ஆதாம், எல்லாவற்றிற்கும் மேல ஆளுகை இருக்கிறவர் என்று தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. So now because we saw in Genesis 1:26, let them have dominion over the fish there. Particularly you see dominion over the fish. That is okay. For this instance I'm taking it. But dominion over all the creature. ஆதியாகமம் 1:26ல எல்லாவற்றின் மீதும் ஆளக்கடவர்கள்னு ஆதாம் மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல குறிப்பிட்டு சமுத்திரத்தின் மச்சங்கள் மீதும் ஆளுகை என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். So now they were so powerless before Jesus. இயேசுவுக்கு முன்பாக வல்லமையே இல்லாத ஒரு மனுஷர்களாக இன்னைக்கு பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். Jesus saying, come on, let's go back into the sea, he says. இப்ப இயேசு சொல்லுகிறார், வாங்க திருப்பி வாங்க கடலுக்குள்ள போவோம்னு சொல்றார். Professional they say, not now, how can you do that? And you know they have all sorts of arguments like us. அப்ப தொழில்ல நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற அந்த மனுஷங்க இந்த நேரத்துலயா மறுபடியுமா அதெல்லாம் முடியாது, எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்மள மாதிரி. But Adam, you know, this Jesus, he knew nothing matters to him. Fish or the time or the depth or the day, nothing matters to him. இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவுக்கு காலமோ நேரமோ சமுத்திரத்தின் ஆழமோ எதுவுமே அவருக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. Jesus, you know, he's not going to guess about how, where and the fishes, but he's going to speak to the problem. He's going to come, he has come there to speak to the fish. இயேசு அந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல போனா மீன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட்லாம் அங்க பண்ணல. அவர் அந்த சமுத்திரத்தை பார்த்து அவர் பேசுகிறார், அந்த மீன்களை பார்த்து பேசுகிறார். Today I come here, I'm standing here to tell you have this power and authority to speak to it. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், இதே அதிகாரம், மீன்களை பார்த்து பேசக்கூடிய இதே அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். You can talk to the storms of your life, the mountains of your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற புயல்களையும் மலைகளையும் பார்த்து பேசக்கூடிய அதிகாரம் உங்களிடத்துல இருக்கிறது. So as Jesus, you know, it was a wrong time, it was a wrong place to put the net, and whatever it was, he did not mind over there. அது அந்த வலைய போடுறதுக்கான தப்பான இடமோ தப்பான டைமோ எதையுமே அவர் கன்சிடரே பண்ணல. So since Jesus spoke over there, the first time for 4,000 years, the fish heard the voice of Adam. இயேசு பேசின உடனே, அதை சொன்ன உடனே 4000 வருஷங்களுக்கு பிறகாக இரண்டாம் ஆதாமுடைய சத்தத்தை கேட்டு மீன்கள் வருகிறது. The power is coming back. Amen. அந்த அதிகாரம் திரும்ப வருகிறது, வல்லமை திரும்ப வருகிறது. This is the sound to be heard in this church. இந்த சத்தம் இந்த சபையில தொனிக்கட்டும். The fish immediately got into the boat, fighting for each other. Now I heard Adam's voice. He had told me to get inside the net. Each one fighting, and they came inside the net automatically. இந்த இரண்டாம் ஆதாமுடைய சத்தத்தை கேட்ட மீன்கள், நான் ஆதாமுடைய சத்தத்தை கேட்டுட்டேன், நான் தான் வலைக்குள்ள முதல்ல போவேன்னு சண்டை போட்டுட்டு அந்த வலைக்குள்ள உள்ள நுழைஞ்சது. I came first and you get out. I have to get inside the net. The voice of Adam, it heard after 4,000 years. And it just rushed and came. It was attracted. It came automatically. 4000 வருஷத்துக்கு பின்னாடி தொனித்த இந்த ஆதாமுடைய சத்தம் அந்த மீன்களை கவர்ந்து கொண்டது. இந்த மீன்கள் சொல்லி இருக்கும், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நீ வெளியே போ. நான் ஆதாமுடைய சத்தத்தை இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் கேட்டிருக்கிறேன், நான் தான் அந்த வலைக்குள்ள முதல்ல போவேன்னு சொல்லி வந்தது. So that's what happened. You know, right now if you speak even to your bank accounts, you know, by the favor of God, God can bring in money to your account. எனவே விசுவாசத்தோடு இதே அதிகாரத்தோடு உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட பார்த்து நீங்க விசுவாசத்தோடு பேசுகிறது அப்படியே உங்களுடைய காரியங்களை நடக்கும். Yes, if you believe it will happen. If not, you know, there's no problem in it. நீங்க விசுவாசித்தா அதே மாதிரி நடக்கும். நீங்க விசுவாசிக்கலனா பிரச்சனை இல்ல. Because when you have favor from God, God connects people and that favor will bring things to you. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். தயவு செய்கிற மனுஷர்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். Yes, but you need to speak in faith. ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் பேச வேண்டும்.
Yes, when you speak to from your business centers, customers will line up to your place of business. உங்க வியாபார ஸ்தலத்துல இருந்து நீங்க உங்க வியாபாரத்தை பார்த்து பேசுங்க. உங்க வியாபாரத்தை நோக்கி ஜனங்க கவர்ந்து And as a இழுக்கப்படுவாங்க. church, as we speak, as Adam spoke, and you know what, when God says, speak to the mountain. Yes, as we speak from this church, I know people will fight to come into this church. They will come in flocks and flocks into this church. இயேசு அன்றைக்கு எப்படி தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினாரோ, மீன்கள் அப்படி ரஷ் பண்ணி உள்ள வந்ததோ, அதே போல இந்த சபையிலிருந்து ஆத்துமாக்களை பார்த்து நம்ம பேச போகிறோம். ஆத்துமாக்கள் முந்தி அடிச்சிட்டு சபைக்குள்ள கொண்டு வரப்பட The net போறாங்க. was full and it was staring, and same way that's not going to be any place over here. People are going to rush into this church. Adams, come on, rise up, and you know you need to speak to the mountain. அந்த மீன்களை கொல்ல முடியாத அளவுக்கு வலைகள் கிழிக்கப்பட்டு போகிற அளவுக்கு மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அதே போல இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு ஆதாமாகிய நீங்கள் எழும்பி பேச வேண்டும். Hallelujah. As a church, let us speak to the storm. Let us speak to the mountains. Let us speak to whatever that is opposing you and standing before you. சபையாக நாம் எழுந்து நின்று நமக்கு முன்பாக இருக்கிற புயல்களையும் கடல்களையும் பார்த்து மலையையும் பார்த்து நம்ம பேச வேண்டும். நமக்கு எதிராக நிற்கிறவைகளை பார்த்து பேச வேண்டும். No power of the darkness can hinder any person to come to church, hinder the souls to come to church. இருளின் அதிகாரம் ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வருவதற்கு தடை செய்ய முடியாது. So when this happened, when the net was full and breaking, you know what did Peter do? I'll tell you. இந்த வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கும் பொழுது பேதுரு என்ன செய்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். He fell to his face. அவன் முகம் குப்புற கீழே விழுந்து. Did he read the Bible? அவன் வேதத்தை வாசித்தானா? Did he say, Jesus, I love you? அவன் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னானா? He saw the power of God that has never been seen before. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை இதுவரைக்கும் கண்டிராத ஒரு வல்லமை வெளிப்பட்டதை அவன் அன்னைக்கு பார்க்கறான். Yes, Peter first came. No, I'm coming behind you. James came, John came. Wow, I'm also coming behind, because they saw the power of God. அந்த வல்லமையை பார்த்து இப்போ சீஷர்கள் அந்த மனுஷர்கள் எல்லாம் சொல்றாங்க. பேதுரு சொல்லுகிறார், நான் முதல்ல போறேன், நான் அவரை பின்பற்றேன். அடுத்து யாக்கோபு வரார், யோவான் வருகிறார், நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லி வராங்க. After all those 3 years, you know, being with Jesus, still Jesus, you know what he said? Remain, tarry over here. I will give you the power, he says. 3 வருஷம் அந்த மனுஷர்களோடு தேவன் தம்முடைய நேரத்தை செலவிட்ட பிறகும் கூட அவர் சொல்லுகிறார், நீங்க இந்த இடத்துல காத்திருங்க, நான் உங்களுக்காக ஒரு வல்லமையை நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். Because it was Jesus it was God who made us in his own image, in spiritual being as we are. He knows what we really need. He knows we need that power in us. தேவன் தமது சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ அந்த சிருஷ்டியாகிய நமக்கு அவருடைய வல்லமை தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். So he says, I will give you the power and the authority நானே உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். that you lost in the garden. நீங்கள் தோட்டத்துல நீங்க இழந்து போன அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். You will govern, you will dominate, you will have the dominion in you. நீங்க ஆளுகை செய்வீங்க, நீங்க அரசாளுவீங்க, உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் கொடுக்கப்படும். See, this is what has happened right from the Old Testament. You see, Joshua, he said the same thing. You know, God said, and here we see Joshua, oh sun, stand still over the Gibeon, or moon over the valley of Ajalon. இதே காரியத்தை பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த அதிகாரம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். யோசுவா சொல்லுகிறார், சூரியனையும் சந்திரனையும் பார்த்து சொல்லுகிறார், கிபியோன் மேலும் ஆயலோன் மேலும் நீ நிற்க கடவாயாக என்று அதிகாரத்தோடு சொல்லுகிறார். So if you need a breakthrough now, don't be depressed, don't keep crying, but speak to your mountain. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட வேண்டும்னா நீங்க அழுதுட்டு இருந்தா அது வொர்க் அவுட் ஆகாது. நீங்க அதிகாரத்தோடு பேச ஆரம்பிங்க. God even told Moses to speak to the rock. நீ மோசே இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கன்மலையை பார்த்து பேசு. Speak to the dry bones. நீங்க உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று சொன்னார். What are you doing? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? Are you still crying in your prayers? உங்களுடைய ஜெபத்துல இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்களா? Speak to it. நீங்க அவைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. Because the word of God is in you. ஏனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. The power and authority of God is in you. வல்லமையும் அதிகாரமும் உங்களிடத்தில் இருக்கிறது. You need to boldly confess the word of God, rebuke the thing that is standing before you as an opposition or hindrance. You need to claim, this belongs to me and I'm claiming it, you need to say. கர்த்தருடைய வார்த்தையை மிக தைரியமாக நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். உங்களுக்கு உரியவைகளை இது எனக்கு உரியது என்று அதிகாரத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். Okay. Now after all this, I'll just give you an example, then you will know why I'm saying this to speak. இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். You're happily seated at your house. Open the door of your house and all of you are sitting in the hall.
நீங்க எல்லாருமே உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுடைய கதவை நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. Suddenly a monkey or a goat or cow come inside your house. உடனே ஒரு குரங்கோ இல்ல ஒரு மாடோ ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ள வந்துருச்சு. I know, if it is, let's just take it as a monkey. அது ஒரு Because குரங்காவே uncontrollable. வச்சுக்கலாமே. ஏன்னா அதுதான் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு மிருகம். Now what will you do? நீங்க என்ன செய்வீங்க? Lord Jesus, look at the monkey, it has come and spoiling everything. It's just throwing away everything. Lord, do something about it. யாராவது அப்ப முழங்கால் படிட்டு இயேசுவே இந்த குரங்க பாருங்க அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்கன்னு உட்கார்ந்து ஜெபம் You பண்ணுவீங்களா? will throw at the monkey anything your hand takes in from, you will throw and yell and you will just yell it out of your house. உடனே அந்த குரங்க அடிக்கிறதுக்கு உங்க கையில எது மாட்டுதுன்னு கூட தெரியாம எடுத்து அத தூக்கி போட பாப்பீங்க. You don't know where this voice comes from. அப்ப இந்த நீங்க ஒரு சத்தம் கொடுத்து அதை துரத்தும் போது அந்த சத்தம் உங்களுக்கே எங்க இருந்து இந்த சத்தம் வந்துச்சுனே தெரியாது. அந்த In அளவுக்கு the கத்துவீங்க. spiritual realm of our lives, each and every day, God is expecting us to do the same thing. உங்க Fight it out, speak it out. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை பத்தி பார்த்து இப்படிதான் ஒரு சத்தத்தோட ஒரு அதிகாரத்தோட நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். Resist the devil and he will flee from you. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி Oh, I'm போவான். tempted, I cannot do anything, Lord. Do something, do something, do something. No, nothing will happen. ஆண்டவரே எனக்காக ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ரொம்ப சோதனையா இருக்கு, ஏதாவது பண்ணுங்கன்னு எதுவுமே ஆகாது, எதுவும் நடக்காது. You need to resist the devil and he will flee from you. நீங்க தான் பிசாசை எதிர்த்து நிற்கணும், அப்பதான் ஓடி போவான். So God wants us to do the same thing in our lives. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதையே செய்யணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நீங்க எதிர்த்து போராடுங்க. You have the power, in your tongue. Life and death is in your tongue. உங்க நாவுல தான் மரணமும் ஜீவனும் காண அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So whatever you speak, you have filled with the word of God, right? நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கீங்க. Our weapon is the sword of the spirit, the word of God we have in us. நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதமே ஆவியில நிரப்பப்பட்ட வார்த்தை. As we are humans in flesh, we have lot of fear in us because of some delays, because of, when you don't get a job, when people hurt you, we tend to cry and get depressed. மாம்சத்துல இருக்கிற நம்ம தாமதங்களை பார்க்கும் பொழுது, சில சூழ்நிலைகள் கடினமா இருக்கிறத பார்க்கும் பொழுது, மனுஷங்க ஏதாவது பேசும் பொழுது நம்ம அழுகிறதும் நம்ம அதை நினைச்சு சோர்ந்து போகிறதும் இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. But the next moment I want you to be bold and speak out to that, rebuke it, because God is on your team. He is on your team. He is inside of you. God is with you and he will fight for you. நீங்க ஆனா அதுலயே அந்த சோர்விலேயே தொடர்ந்தேச்சியா இல்லாம அடுத்த நிமிடமே தைரியமா எழுந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்களும் கர்த்தரும் ஒரு டீம்ங்கிறதை எப்பொழுதும் யோசித்து பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துல நீங்க எழும்பி உங்களுக்கு எதிரான காரியங்களை பார்த்து கடிந்து கொண்டு பேச வேண்டும். Yes, only when you speak with authority and when you stand, when you resist, things will flee away from you. நீங்கள் அதிகாரத்தோடு பேசும் பொழுது, நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது காரியங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். Maybe this mountain moving thing is, maybe a bit thing for you, but I also saw in one of, I heard a testimony, I don't know from which place, it's somewhere abroad, there was a cave and it moved 2 kilometers, they said. இந்த மலை பெயர்ந்து அப்புறம் போகுது அப்படின்னு நம்ம கேட்கும் போது அதெல்லாம் மலையெல்லாம் போகுமா அப்படின்னு நமக்கு சில நேரத்துல யோசிக்க தோணும். நான் ஒரு சாட்சியை வாசித்தேன். ஒரு குன்று போல இருக்கிற ஒன்று 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருச்சான். இப்படி அவங்க வசனத்தை வார்த்தையினால அவங்க பேசும்பொழுது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது விலகி போயிருச்சு. So, God can do anything. Even the real mountains, he can do anything. அப்ப ஆண்டவரால நிச்சயமா செய்ய முடியும். உண்மையான மலைகளையும் கூட ஆண்டவர் அந்த மலைகளை அகற்றி போட முடியும். What you bind on earth will be bound in heaven. நீங்க பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். What you loose will be loosed in heaven. நீங்க பூமியில கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். And you have all the powers, உங்களுக்கு எல்லா authority to வல்லமையும் trample on serpents and scorpions and over all the powers of the enemies, சர்ப்பங்களையும் all the powers of the darkness. தேள்களையும் மிதிக்கவும் எல்லா சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் And the கொடுக்கப்பட்டிருக்கிறது. thing is that nothing can hurt you, nothing can harm you. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது, காயப்படுத்த முடியாது. So let's speak from now on to your mountains and to your storms in your life. எனவே இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற புயல்களையும் மலைகளையும் பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்க போறீங்க. Hallelujah. Hallelujah. God is going to do great things in this church. கர்த்தர் இந்த சபையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். And we are going to see greater things. நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். Because we know who we are, we know we have the authority, we have the power.
Let's walk in it. நமக்குள்ளாக அதிகாரம் வல்லமை இருக்குன்னு இன்னைக்கு இந்த செய்தி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது நிமித்தமாக நீங்க அதுல நடக்க ஆரம்பிக்க போறீங்க. Don't cry about anything. நீங்க எதை குறித்தும் அழுக வேண்டாம். Don't speak about, and don't explain about the things that you're facing. நீங்க சந்திக்கிற காரியங்களை குறித்து நீங்க விளக்க உரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. Just say, I cancel this, I rebuke it, and it can no more do anything to me. Just throw it away from your presence. உங்க வாயினால உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இதை நான் அகற்றி போடுகிறேன், என் வாழ்க்கையில இது இல்லாமல் ஆக கடவுது என்று சொல்லி நீங்க பேசிக்கொண்டே இருங்க. And you need to speak, and you need to inherit the things that you need to inherit it. Claim the things. Say, I'm taking it from them, I'm taking it from this place. Just do it. நீங்கள் பேசி உங்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளுங்க. இது எனக்குரியது என்று சொல்லி உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்க. Hallelujah. Let's bow down our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். So whosoever can have whatsoever he saith. எவனாகிலும் தான் சொல்லுகிற எதையும் பெற்றுக்கொள்ளுகிறான். Yes. Thank you, Lord, for this wonderful thing that you have been speaking to us. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி. You have empowered us, O Lord. நீங்கள் எங்களை இந்த நாளில வலுமைப்படுத்தி இருக்கிறீங்க. Yes, you have encouraged us, O Lord. எங்களை நீங்க உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. And you made us to realize who we are. நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்வடைய செய்திருக்கிறீங்க. You made us to lift up our heads. எங்களுடைய தலைகளை நிமிர்த்தி பார்க்க வைத்திருக்கிறீங்க. And no more we are going to cry. நாங்கள் இனிமேலும் அழுது கொண்டிருக்க போவதில்லை. Yes, Lord, you are with us. நீர் எங்களோடு இருக்கிறீர். And we claim our victory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உரிய ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். Lord, as they are going to go out, ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து அவங்க வெளியே புறப்பட்டு போகும்போது let them never forget, Lord, that the authority and power and the glory that they carry in them. அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்கள் சுமக்கிற தேவனுடைய மகிமையும் அவங்க மறந்தே போக கூடாது ஆண்டவரே. Let them know that they are very special, Lord. ஆண்டவரே, அவங்க விசேஷித்தமானவர்கள் என்பதை அவர்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Let them be overcomers, let them be victorious. அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மேற்கொண்டவர்களாக இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகட்டும். Yes, Lord, let them inherit the things that they have to inherit. அவர்கள் சுதந்தரிக்க